மிஸ்டர் பார்த்தா சேனல் ரசிகர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம விஜய் தொலைக்காட்சியில் அடுத்தடுத்த சீரியல்களை முடிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் எந்த சீரியலெல்லாம் முடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் தொலைக்காட்சியில் உள்ள எல்லா சீரியலுமே ஒரு சூப்பரான கதைகளத்தோடு இப்போ போய்கிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பொன்னி சீரியல் கிளைமேக்ஸ் முடிஞ்சது. இதை தொடர்ந்து அடுத்தடுத்த சீரியல்களை முடிக்க போகிறோம் அப்படிங்கிற அப்டேட்டை விஜய் தொலைக்காட்சி கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் எந்தெந்த சீரியல் முடிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கமகள் அப்படிங்கிற சீரியல் தான் முடிக்க போகிறாங்க. இந்த தங்கமகள் சீரியல் மதிய நேரத்தில் ஒளிபரப்பாகிட்டு இருக்க சீரியல். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா 22 ஜனவரி 2024 அப்போ தான் ஒளிபரப்பு பண்ண ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப குறுகிய காலத்திலே இதை முடிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டுமே வந்திருக்கு. ஒரு வருஷம் தான் ஒளிபரப்பு பண்ணாங்க, அதுக்குள்ளரே முடிக்க போகிறாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதில் ஹீரோவாக யுவன் மயில்சாமி தான் முத்துப்பாண்டி கேரக்டரில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஜோடியாக தான் அஸ்வினி ஆனந்தி தான் நடிக்கிறாங்க ஹாசினி கேரக்டரில். இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஆப்போசிட்டான கேரக்டரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஹாசினி முழுக்க ஒரு பணக்கார வீட்டு பொண்ணாகவும் முத்துப்பாண்டி ஒரு ஏழை வீட்டு பையனாகவும் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ முத்துப்பாண்டி வீட்டுக்கு ஹாசினி போய் இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அவங்களும் அங்கே போய் அவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கேருந்து தான் ரெண்டு பேருக்குமே ஒரு காதல் மலர்ந்து அதுலேருந்து அவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்க தொடங்குறாங்க. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஹீரோவும் ஹீரோயினையும் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற போல தான் கதைகளும் போயிருக்கு. இதை தொடர்ந்து சீக்கிரமே முடிச்சிருவோம் அப்படிங்கிற அப்டேட்டுமே சொல்லியிருக்காங்க நம்ம விஜய் தொலைக்காட்சி. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ கடைசி கட்டாமல் ஹீரோவும் ஹீரோயினையும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு கதைகளுமே இருக்காது அடுத்து எடுக்கிறதுக்காக சொல்லி தான் சீக்கிரம் முடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க விஜய் தொலைக்காட்சியிலேருந்து. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அடுத்த எந்த சீரியல் முடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத விதமாக பாக்கியலட்சுமி சீரியல் தான் முடிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டுமே சொல்லியிருக்காங்க. பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்தீங்கன்னா ஜூலை 27, 2020 அப்போ தான் ஒளிபரப்பு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 வருஷமாக ஒரு நல்ல டிஆர்பி ரேட்டிங்கில் இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமியில் யார் ஹீரோயினியாக நடிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுசித்ரா அவர்கள் தான் நடிச்சிருக்காங்க பாக்கியா அப்படிங்கிற கேரக்டரில். இவங்களோட ஹஸ்பண்டாக தான் சதீஷ் அவர்கள் நடிச்சிருக்காங்க கோபிநாத் அப்படிங்கிற கேரக்டரில். இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு கருத்து வேறுபாடால் கோபிநாத் அவர்கள் அவரோட முன்னாள் காதலான ராதிகாவே கல்யாணம் பண்ணிக்கிற போல ஒரு கதைகளும் வச்சுருந்தாங்க. இதை தொடர்ந்து பாக்கியாவோட சுயமரியாதையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பொண்ணுக்கும் இருக்கிற அவங்களோட வாழ்க்கையை அவங்க தான் காப்பாற்றிக்கணும், சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிற போல தான் கதைகளும் போய்கிட்டு இருந்தது. இதை தொடர்ந்து வழக்கமான கதைகளமாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு சீரியல்லுமே சீக்கிரமாக முடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டுமே சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியலில் இப்போ கிட்டத்தட்ட இனியாவோட வாழ்க்கையை பாக்கியாவும் கோபியும் சேர்ந்தே காப்பாற்றுற போல ஒரு கதைகளும் வச்சுருக்காங்க. இதை தொடர்ந்து பசங்களுக்காக ரெண்டு பேருமே சேர்ந்து பழைய மாதிரி வாழ்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ கிட்டத்தட்ட கோபி பாக்கியாவை ஏற்றுக்கிட்டாரு, பாக்கியாவும் கோபியை ஏற்றுக்கிட்டு வாழ்வாங்களா அப்படிங்கிறத பற்றி தான் கதைகளும் வந்திருக்கு. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற போல தான் கதைகளும் அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதுக்கப்புறம் கதைகளும் எதுவும் சுவாரஸ்யமாக இல்லாதனால சீக்கிரமே முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டை சொல்லியிருக்காங்க நம்ம விஜய் தொலைக்காட்சி. இதை தொடர்ந்து எந்த மாதிரியான ஒரு ட்விஸ்ட்டை வச்சுருக்காங்க கதைகளத்தில் அப்படின்னு தெரியலை. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலையும் சொல்லலை, இருந்தாலும் முடிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு தகவலை மட்டும் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். இதை பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இது போல் அப்டேட்டுகளுக்கு நம்ம மிஸ்டர் பார்த்தா சேனலை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.